திமுகவை காரி துப்பிய பாரிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி கட்சி ரீதியாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய மாதிரியே தமிழ் தேசியத்தை பல இயக்கங்கள் முன்னகர்த்தி வந்துட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு ஒரு சில கருத்து முரண் இருந்தாலும் கூட இருவரும் ஒரே கொள்கை, ஒரே தலைவரை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடக்கூடிய நபர்களாகத்தான் வலம் வருகிறார்கள். அதில் பாரிசாலன் அப்படிங்கிறவரும் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவராகத்தான் இருக்கிறார். அவர் குடிகளின் ஒற்றுமையின் மூலமாக தமிழ் தேசியம் சாத்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும், நாம் தமிழர் கட்சியில் பார்த்திங்கன்னா, அதாவது கட்சி அரசியல்னு வரும்போது இந்த இடத்துக்கு எது தேவையோ அதை பயன்படுத்தி இருவருக்குமான வெற்றி அப்படிங்கிறது இலக்கு ஒன்று தான் அவர்களுக்கு, இனத்தின் விடுதலைங்கிறதுல அதில் மாற்று கருத்து கிடையாது. சின்ன சின்ன முரண்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பாரிசாலன் அவர்கள் சமீபத்தில் இந்த இளைஞர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் பயங்கரமான ஒரு கூட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த திமுகவினர். அந்த கூட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காணொளி அங்கிருந்து பகிரப்பட்டது தான். முழுக்க முழுக்க இந்த பெண்களை அரை நிர்வாணமாக படுத்தி அவர்களை ஆட்டம் போட வைத்து இதன் மூலியமாக ஏதாவது பார்த்திங்கன்னா கூட்டம் கூடாதா அப்படின்னு இந்த அளவுக்கு கூட்டம் சேர்க்கக்கூடிய அளவுக்குத்தான் திமுகவை யாராலும் அசைக்க முடியாது, ஆட்டி பிடிக்க முடியாதுங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் பேசுகிறாங்க. 70 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிற அளவிற்கு இந்த திராவிடம் இருந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவர்கள் வருகிறார்கள் என்றாலே மக்கள் அலைகடலென திறந்து வந்திருப்பார்களா இல்லையா? அவர்களே அவர்களுக்காக வந்திருப்பார்கள். ஏன்னா நமக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் காசு கொடுத்தும் இந்த மாதிரி கவர்ச்சியை காட்டியும் வர வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கீங்கிறத பாரிசாலன் அவர்கள் அவரது ட்விட்டர் பக்கத்தில் பூ அப்படின்னு சொல்லிட்டு கருத்துன்னு சொல்லிட்டு, அதாவது நான் காரி துப்புகிறேன் அப்படிங்கிறத பதிவிடணும் விதமாக அதே மாதிரி போட்டு பெண்களை இதை விட யாரும் கேவலப்படுத்த முடியாதுன்னு சொல்லி பதிவு செய்திருக்காரு. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.